3 பிஹெச்கே மூவி படத்தோடைய டைட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த படம் முழுக்க முழுக்க ஒரு வீடு வாங்குறத பத்தி தான் படத்தோடைய கதையே நகரும். அதுக்கு டீட்டெயிலா லெட்டர்ஸ்க்கு இடையில ஹோம் மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ படத்துல என்ன சொல்ல வந்திருக்காங்களோ, அத படத்தோட டைட்டிலா அழகா டிசைன் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தோடைய ஃபர்ஸ்ட் சீன் வந்து ஒரு வீட்டுக்குள்ள வந்தது, வீடு நல்லா பெருசா இருக்குது, நல்லா வெளிச்சமா இருக்குது அப்படின்னு சாந்தி சொல்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த டயலாக்க கனெக்ட் பண்ற விதமா படத்தோடைய கிளைமாக்ஸ்லயுமே இவங்க புது வீடு வாங்கும்போது கூட, இந்த வீடு நல்லா பெருசா இருக்குது, வெளிச்சமா இருக்குது அப்படிங்கிற டயலாக்க சாந்தி சொல்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இவங்களுடைய கனவு வந்து நிறைவேத்திட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. சித்தார்த், சரத்குமார் நடிச்சு ரீசென்ட்டா ரிலீஸ் ஆன படம் 3 பிஹெச்கே. இந்த படத்தோடைய ஹிடன் டீட்டெயில்ஸ் தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோல ஸ்பாய்லர்ஸ் இருக்கும். ஸோ படத்த பார்த்தவங்க இந்த வீடியோவ பாருங்க. இப்போ இந்த படம் அமேசான் பிரைம் ஓடிடில அவைலபிளா இருக்குது. வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. வாசுதேவனுடைய கேரக்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவருக்கு ஒரு வீடு வாங்கணும்னு ஒரு கனவா இருக்கும். ஏன் வீடு வாங்கணும் அப்படின்னா, அவங்க தங்கச்சி, அவங்க தம்பி வந்து கொஞ்சம் வெல் செட்டில்டா இருப்பாங்க. தங்கச்சி வந்து "உன்னால வீடு வாங்க முடியாது" அப்படின்னு சொல்லி அவமானப்படுத்தியிருப்பாங்க. ஸோ, அதனாலேயே இவருக்குள்ள வீடு வாங்கணும்னு ஒரு ஆசை இருக்கும். அந்த ஆசைய வெளிப்படுத்துற விதமா தான் ஃபர்ஸ்ட் சீனாவே காமிச்சிருப்பாங்க. வாசுதேவனுக்கு இந்த கம்ப்யூட்டர் பத்தி தெரியாததுனால, அவருடைய ஆஃபீஸ்ல கம்ப்யூட்டர் வந்தாலே, "இதெல்லாம் எதுக்கு காமிக்கிறீங்க? என் கண்ணுல படாதபடி வைன்னு" அந்த ஆஃபீஸ் பாய் கிட்ட சொல்லுவாரு. ஆனா, முதலாளியோட பையன் வைக்க சொன்னாங்க அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. வாசுதேவனுக்கு இந்த கம்ப்யூட்டர் வந்துச்சு அப்படின்னா, நம்மனால இங்க வேலை பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி மனசுல ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி காமிப்பாங்க. அந்த ஆஃபீஸ்ல அவங்க அப்பா இறந்து போனதுக்கு அப்புறம் வாசுதேவனுக்கு ஹார்ட் அட்டாக்கும் வந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அவர் நினைச்சபடியே இவருக்கு வேலை போற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. இவருக்கு வேலை போயிருச்சு அப்படிங்கிறதுக்கான டீட்டெயிலா அவருடைய சீட்ல வேற ஒரு பொண்ணா உட்கார வச்சிருப்பாங்க. வாசுதேவன் வந்து வீடு வாங்கணும்னு ஒரு வைராக்கியத்துல இருப்பாரு. அவரே அவருடைய வேலைகள்லாம் செஞ்சுக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு சேவ் பண்ணி நீட்டா இருப்பாரு. இதே இது ஒரு கட்டத்துல நம்ம வேலைக்கு போகவும் இல்ல, வீடும் வாங்க முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்துரும். அப்ப அவர் தாடி வளர்த்திருப்பாரு. அந்த தாடிய கனெக்ட் பண்ற விதமா நம்மனால ஒரு வீடு வாங்க முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு சோகத்துல இருக்கிற மாதிரி ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. வாசுதேவனுடைய தம்பி வந்து ஒரு வரன் கொண்டுட்டு வந்திருப்பாரு ஆர்த்திக்கு. வாசுதேவன் கிட்ட எவ்வளவோ எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. ஆனா வாசுதேவன் இப்ப நாங்க கல்யாணம் பண்ற சிச்சுவேஷன் இல்ல அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனா அவருடைய தம்பி வந்து வாசுதேவன் கிட்ட இந்த கல்யாணம் நடந்துச்சு அப்படின்னா சந்திரா மாதிரி ஆர்த்தியோட லைஃபும் செட்டில்ட் ஆயிடும் அப்படின்னு சொல்லுவாரு. அப்போதான் வாசுதேவன் வந்து இந்த கல்யாணத்துக்கே சம்மதம் சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி பையனுக்கும் ஒரு நல்ல வரன் வந்திருக்கும். அவருடைய பார்வைக்கு செட்டில் ஆகுற மாதிரி தான் இருக்கும். ஆனா அந்த சம்மதம் வந்து தட்டி போகுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. வாசுதேவனுக்கு தன்னுடைய பையனுடைய கல்யாணம் வந்து தான் எதிர்பார்க்குற மாதிரி கல்யாணம் நடக்கல அப்படிங்கிறதுனால கோவம் இருக்கும். அதை எப்போ ரியலைஸ் பண்ணுவாரு அப்படின்னா, ஆர்த்தி வந்து சண்டை போட்டு வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அப்பதான் வந்து பேசாம இருக்கிறதும் ஒரு வயலன்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி ரியலைஸ் பண்ணுவாரு. திரும்பவும் பிரபு கிட்ட பேசுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. கிளைமேக்ஸ்ல ஒரு வழியா வீடு கட்டியிருப்பாங்க. அவருடைய தம்பி வந்து மன்னிப்பு கேட்பாரு. சந்திரா வந்து வீடியோ கால்ல கூப்பிடும்போது சந்திரா கிட்ட கெத்தா திமிரா பேசாம எப்படிமா இருக்கிற அப்படின்னு சாஃப்டா ஹேண்டில் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. வாசுதேவன் கிட்ட வீடு இல்லாததுனால அவங்க தம்பியும் சரி தங்கச்சியும் சரி வாசுதேவனை அண்ணன் கூப்பிடாம வாசு அப்படின்னு தான் சொல்லி கூப்பிடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதை கனெக்ட் பண்ற விதமா இந்த ஒரு சீன்ல அவருடைய தம்பி கேட்பாரு, "நீ எதுக்கு இப்ப வீடு வாங்கணும்னு நினைக்கிற?" அப்படின்னு கேட்பாரு. "வீடு இருந்தாதான் மரியாதை மதிப்பு எல்லாம் வரும்" அப்படிங்கிற மாதிரி வாசுதேவன் சொல்லுவாரு. வாசுதேவனுடைய கேரக்டர் வந்து ஒரு நல்ல அப்பாவா தான் காமிச்சிருப்பாங்க. ஆனா பசங்களுக்கு எது வரும், எது பிடிக்கும், எது பிடிக்காதது, எது தெரியும், எது தெரியாததுங்கிற அளவுக்கு அவருடைய கேரக்டரை டிசைன் பண்ணியிருப்பாங்க. பிரபுவுக்கு தமிழ் மீடியம் தான் 10th வரைக்குமே படிச்சிருப்பாரு. ஆனா அவர போய் பெரிய ஸ்கூல்ல 11th 12th சேர்த்து விட்டுருப்பாரு. பிரபுனால படிக்கவே முடியாது, ஸ்ட்ரகிள் ஆவாரு. அதே மாதிரி ஆர்த்தி வந்து கல்யாணம் வேணாம்னு தான் சொல்லுவாங்க. ஆனா இந்த கல்யாண லைஃப் வந்து உனக்கு நல்ல வாழ்க்கை அமையும் அப்படின்னு நினைச்சு குடும்பத்தை விசாரிக்காம கொடுத்திருப்பாரு. குடும்பத்தை விசாரிச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்க ஃபேமிலியில மூத்த மருமகள் வந்து டைவர்ஸ் ஆயிருக்கும். 2வது மருமகளோட சண்டை போட்ட மாதிரியும் ஆர்த்தி இந்த ஒரு சீன்ல சொல்லியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா ஆர்த்தியோட வந்து கல்யாணமே பண்ணி கொடுத்துருக்க மாட்டாங்க. பொண்ணோட லைஃப் சீக்கிரம் செட்டில் ஆகணும் அப்படிங்கிற ஒரே ரீசன்னால விசாரிக்காம கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாரு. அந்த பொண்ணு கடைசியில கோச்சிட்டு வர மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. பிரபுவுக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்க ஆசைப்படுவாரு. ஆனா அவர போய் ஐடில ஃபியூச்சர் இருக்குதுன்னு சொல்லி ஐடில சேர்த்து விட்டுருப்பாரு. அவருக்கு காலேஜ் ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆவாரு. வீடு கட்டுறதுக்காண்டி லோன் எடுக்க மாட்டாரு. வட்டிக்கு எங்கேயுமே கடன் வாங்க மாட்டாரு. வாசுதேவனுக்கு வீடு வாங்கலாம்னு நினைக்கும் போதெல்லாம் ஒரு பிரச்சனை வரும்.
ஃபர்ஸ்ட்டு ரூ. 7,50,000 சேர்த்து வச்சிருப்பாரு. அத ரூ. 15,00,000 கொண்டுட்டு வரும்போது, பிரபு வந்து +2 மார்க் கம்மியா இருக்கிறதுனால, காலேஜ் படிக்க அந்த பணத்த காலேஜுக்கு குடுத்துருவாரு. திரும்பவும் பணத்த சேர்த்து வைப்பாங்க. அப்பயே வீடு வாங்கலாம்னு சொல்லி போகும்போது, வாசுதேவனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துரும். ஹாஸ்பிட்டல் செலவு பண்ணிருவாங்க. திரும்பவும் லோன் எடுத்து கட்டலாம் அப்படின்னு சொல்லி லோன் அப்ளை பண்ணுவாங்க பிரபுவும், ஆர்த்தியும். அப்ப ஆர்த்திக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிடும். ஸோ எல்லா பணமும் மேரேஜ்ல செலவு பண்ணிருவாங்க. பிரபு வந்து ஐடிஐ விட்டுட்டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சு மெக்கானிக்கா மாறிடுவாரு. ஆர்த்தி வந்து டைவர்ஸ் பண்ணிட்டு பேங்க் எம்ப்ளாயியா மாறிடுவாங்க. அவங்களோட லைஃப் பிடிச்ச மாதிரி மாறுனதுக்கு அப்புறம் தான் கிளைமாக்ஸ்ல வீடு கட்டுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பிரபுவுடைய கேரக்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இவருக்கு பிடிச்ச மாதிரியே இவரோட லைஃப் அமையறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவாரு. பிரபு வந்து அப்பாவ வா, போன்னு தான் உரிமையா கூப்பிடுவாரு ஆரம்பத்துல. அதே இது கிளைமாக்ஸ்ல பிரபு வந்து அப்பாவா ஆகும்போது தான் அவருடைய அப்பாவுக்கு வாங்க, போங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பிரபு வந்து ஃபர்ஸ்ட் என்னப்பா சின்ன வீடா இருக்குது, இன்னும் கொஞ்சம் பெரிய வீடா நம்ம பார்த்திருக்கலாமே அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா வாசுதேவன் வந்து பெரிய வீட்டுக்கு எக்ஸ்ட்ரா ரூ. 500 ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ இவர் வந்து ஒரு பெரிய வீடு போகணும் அப்படின்னு ஆசைப்படுவாரு. இந்த சீன்லயே அப்பா மகனுடைய தாட்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. செகண்ட் ஹாஃப்ல பிரபுவுடைய கேரக்டர் எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் துணிஞ்சு முடிவு எடுக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பிரபுவுக்கு வேற ஒரு பொண்ணு கூட மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிருக்கும். ஆனா கடைசியில ஐஸ்வர்யாவை கல்யாணம் பண்ணாதான் நம்மளுடைய லைஃப் வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிறத துணிஞ்சு ஐஸ்வர்யாவே கல்யாணம் பண்ணிடுவாரு. வீடு லோன் எடுத்தோம் அப்படின்னா 25 வருஷம் நம்ம ஐடி ஃபீல்டுல தான் இருக்கணும். நமக்கு வராதத லோனுக்காண்டி ஐடியிலே இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைச்சு வீட்டு லோனை கேன்சல் பண்ணிட்டு வந்துருவாரு. ஒரு விஷயத்த துணிஞ்சு பண்ணும்போது தான் அவருடைய லைஃபே வந்து நல்லா இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி பிரபுவுடைய கேரக்டர் வந்து ஸ்கூல் டேஸ்ல, காலேஜ் டேஸ்ல ஐடி ஃபீல்டுல ஒர்க் பண்ணும்போதும் சரி, அதுக்கப்புறம் மெக்கானிக்கல் இன்ஜினியரா கிளைமாக்ஸ்ல ஒர்க் பண்ணும்போதும் சரி, அவருடைய பாடி லாங்குவேஜ அவ்வளோ அழகா ஏஜுக்கு தகுந்த மாதிரி மாத்திட்டே வருவாரு. ஸ்கூல் டேஸ்ல நல்லா ஒல்லியா சின்ன பையனா துருதுருன்னு இருக்கிற மாதிரி அழகா டிசைன் பண்ணியிருப்பாங்க. காலேஜ் டேஸ்ல அந்த துருதுருவா இருக்கிறது வந்து கொஞ்சம் சேட்டைகள்லாம் கம்மியான மாதிரி, வாழ்க்கையில ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி லைட்டா பொறுப்புணர்வு வந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. அத கனெக்ட் பண்ற விதமா தான் ஆர்த்தி வந்து 10த்ல பாஸ் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க அப்பா வந்து நீ எந்த கோர்ஸ் எடுத்து படிக்க போற அப்படின்னு சொல்லி 2 ஆப்ஷன் குடுப்பாரு. அதுக்கு பிரபுக்கு வராதத ஐடிஐ கொடுத்ததுனால அவர் ஸ்ட்ரகிள் ஆகுறாரு அப்படிங்கிறதுக்காக அத கனெக்ட் பண்ற விதமா ஆர்த்திக்கு என்ன பிடிச்சிருக்குதோ அதையே படிக்க சொல்லுங்கப்பா அப்படின்னு ஒரு பிரபு வந்து பொறுப்பான பையனா காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி ஸ்கூல் டேஸ்ல ட்ரெஸ் எல்லாம் வந்து அயர்ன் பண்ணி நீட்டா போட்டுட்டு போவாரு. காலேஜ்ல வந்து செக்குடு ஷர்ட் தான் பெரும்பாலும் போட்டுட்டு போவாரு. ஐடி ஃபீல்டுல இருக்கும்போது அவருக்கு பிடிக்காத ஒரு இடத்துல வேலை பார்க்கறதுனால என்னதான் நீட்டா போனாலும் அந்த ட்ரெஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ஃபிட்டா இருக்காது. கொஞ்சம் லூஸா தான் இருக்கும், தொலதொலன்னு அங்கங்க கசங்கியும் இருக்கும். இதே இது கிளைமாக்ஸ்ல இவருக்கு பிடிச்ச மெக்கானிக்கல் இன்ஜினியரா வரும்போது ஃபிட்டா இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இவருடைய ட்ரெஸ் வந்து அவ்வளோ ஃபிட்டா இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இவருடைய ட்ரெஸ் மூலமா இவருடைய சிச்சுவேஷன் என்னவா இருக்குது அப்படிங்கறத ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. பிரபுவுக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தான் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறதுக்கான ரெஃபரன்ஸா இந்த சீன்ல மிக்ஸி வந்து ரிப்பேர் ஆயிடும். அப்ப பிரபு தான் வந்து மிக்ஸியை ரிப்பேர் பண்ணி கொடுக்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி 12th எல்லா சப்ஜெக்ட்லயுமே வந்து 100க்குள்ள தான் எடுத்திருப்பாரு. ஆனா பிசிக்ஸ்ல மட்டும்தான் 100க்கு மேல மார்க் எடுத்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. பிரபு வந்து எப்ப பார்த்தாலுமே பிசிக்ஸ் புக்கை தான் படிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரியே காமிப்பாங்க. பிரபுவுக்கு கிரிக்கெட் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதுக்கு டீட்டெயிலா பிரபு வீட்டுல இருக்கும்போது அடிக்கடி மெர்சி டி-ஷர்ட் தான் வந்து யூஸ் பண்ணுவாரு. அதுல பிரபுவும் கூட மென்ஷன் ஆயிருக்கும். அதே மாதிரி இவருடைய ரூம்ல தோனியோடைய போட்டோஸும் அங்கங்க மாட்டி வச்சிருப்பாரு. கிரிக்கெட் பேட்டும் இருக்கிறதையும் பார்க்க முடியும். பிரபுவுடைய கேரக்டர் வந்து சின்ன சின்னதா அழகா இருக்கும். ஸ்கூல் டேஸ்ல வந்து ஒரு லேண்ட் பார்க்க போவாங்க. அப்ப ஸ்டைலா நிக்கிறது, ஹவுஸ் ஓனர் கிட்ட பேசும்போது கெத்தா நிப்பாரு. எப்பவுமே நம்ம வந்து நல்லா படிக்கிறோம் அப்படின்னா நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட் கிட்ட தான் ஃப்ரெண்டா வச்சிருப்போம். அதே மாதிரி பிரபு வந்து நல்லா படிக்க மாட்டாரு. அவருடைய ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சிருப்பாரு. அந்த பொண்ணுமே வந்து +2ல ஃபெயில் ஆகுற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. காலேஜ்லயுமே இவர் படிக்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ரகிள் ஆவாரு. கலைங்கிற ஒரு ஃப்ரெண்டு காலேஜ்ல இருப்பாரு. கலையுமே வந்து ஃபெயிலா போயிருவாரு. ஸோ நம்ம எப்படி இருக்கிறோமோ அதுக்கு ஈக்குவலா தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸுமே பிடிப்போம். ஸோ அதையுமே இந்த படத்துல அழகா காட்டியிருப்பாங்க. காலேஜ் ஃபர்ஸ்ட் டேல வந்து ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல உட்காந்துருப்பாரு. எப்படியாவது காலேஜ்ல நம்ம நல்லா படிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் இயர்ல ஃபர்ஸ்ட் பெஞ்ச் உட்காந்துருப்பாரு. அடுத்தது செகண்ட் பெஞ்ச், தேர்ட் பெஞ்சுன்னு கடைசியில நம்மளால இந்த படிப்பை படிக்கவே முடியாது போல அப்படின்னு நினைச்சு கடைசி பெஞ்சில உட்காந்துருப்பாரு. இன்டர்வியூக்கு போகும்போது நான் ஃபெயிலியர் ஆனாலும் திரும்பவும் நான் ஜாப்புக்கு அப்ளை பண்ணுவேன் அப்படிங்கிறது தன்னம்பிக்கையோட பேசுற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. என்னதான் வந்து வீடு கட்டணும்னு ஒரு பிளான் இருந்தாலும் தங்கச்சியோடைய மேரேஜ் செலவு மொத்த பொறுப்பையுமே பிரபு தான் ஏத்துக்குவாரு. படிப்புங்கிறது மனப்பாடம் பண்ணி
எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணா வேலை பார்க்கறதுக்கு யூஸ் ஆகாது. புரிஞ்சு படிக்கணும் அப்படிங்கிறத ஆவுடையப்பன் கேரக்டர் மூலமாவும், பிரபுவோட கேரக்டர் மூலமாவும் அழகா காமிச்சிருப்பாங்க. பிரபுவுக்கும் வாசுதேவனுக்கும் ஒரு சில சிமிலாரிட்டீஸ் இருக்கும். பிரபுவுக்கே ஒரு கட்டத்துல நம்ம ஃபெயிலியர் ஆயிட்டே இருக்கிறோம் அப்படிங்கிறத கனெக்ட் பண்ற விதமா ட்ரெயின்ல வரும்போது ரொம்ப டயர்டா இருப்பாரு. நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி பாடி லாங்குவேஜ்ல காமிச்சிருப்பாரு. ஆனா இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா வாசுதேவன் வந்து சர்ஜரி பண்ணனாலும் நம்ம வீடு கட்டியே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அவ்வளோ நம்பிக்கையா வேலை செய்யற மாதிரி ஸ்ட்ராங்கான கேரக்டரா காமிச்சிருப்பாங்க. வாசுதேவன் எப்படி ஆபீஸுக்கு கண்ணாடியை பார்த்து தலை சிவறாரோ அதே மாதிரி பிரபுவும் ஆபீஸுக்கு போகும்போது கண்ணாடியை பார்த்து தலை சிவற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பிரபு வந்து ஐடி ஃபீல்டுல நமக்கு செட் ஆகாது அப்படிங்கிறதுக்காக திரும்பவும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிப்பாரு. அதுக்கப்புறம் இன்ஜினியரிங்கா வருவாரு. அப்ப வயசு வந்து அவருக்கு 30 வயசுன்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி தான் வாசுதேவனும் 2 பிள்ளைகளுக்கு அப்பாவா ஆனதுக்கப்புறம் கூட டேலி படிச்சு வேலைய தக்கரிச்சுக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பிரபுவுக்கு ஐடி ஃபீல்டுல இருக்கும்போது அந்த ஃபீல்டு அவருக்கு பிடிக்காது. அதனால கவலையில தாடி வளர்த்திருப்பாரு. அதே மாதிரி வாசுதேவனும் இனிமேல் நம்மனால வீடு கட்ட முடியாது அப்படிங்கிற சோகத்துல தாடி வளர்த்திருப்பாரு. கிளைமாக்ஸ்ல தான் 2 பேருமே வீடு கட்டினதுக்கு அப்புறம் தாடியே எடுத்திருப்பாங்க. அப்பாவும் மகனும் ஆஃபீஸ் போறதுக்கு ட்ரெயின்ல தான் யூஸ் பண்ணுவாங்க. அவங்க வீட்ல பைக்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. இதுல இருந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலி அப்படிங்கிறத காமிச்சிருப்பாங்க. பிரபுவும் காலேஜ் படிக்கும்போது ஃபேக்டரியில ஒர்க் பண்ணுவாரு. அதே மாதிரி வாசுதேவனும் ஃபேக்டரியில சின்ன வயசுல வேலை பார்த்த மாதிரி டயலாக் மூலமா கன்வே பண்ணியிருப்பாரு. ஆர்த்தியோடைய கேரக்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிரபுவுக்காக ஆர்த்தி வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பிரபுவுக்கு விட்டு கொடுத்துருப்பாங்க. இதே இது கிளைமேக்ஸ்ல ஆர்த்தியோடைய மேரேஜ் செலவு பிரபு தான் ஏத்துக்கிட்டு இருப்பாரு. ஆர்த்திக்கு டைவர்ஸ் ஆயிடும். கடைசியில தன்னுடைய வீட்டுல ஆர்த்திக்கு ஒரு இடம் கொடுத்து ஆர்த்தி கூடவே வச்சுக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. எனக்கும் ஐஸ்வர்யாவை கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு பிரபு சொல்லியிருப்பாரு. அப்ப ஆர்த்தி தான் வந்து முழுக்க முழுக்க பிரபுவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னு கேட்டா அவங்களுடைய கல்யாண லைஃப் வந்து கொஞ்சம் கசப்பான சம்பவங்கள்லாம் நடந்திருக்கும். ஸோ அதை மனசுல வச்சுட்டு பிரபுவுக்கு யாரை பிடிச்சிருக்குதோ அவங்களே கல்யாணம் பண்ணி வைங்கப்பா அப்படின்னு சொல்லி பிரபுவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி பிரபுவும் ஆரம்பத்துல ஆர்த்தி என்ன படிக்க விரும்புறாளோ அதையே படிக்க வைங்கப்பா அப்படின்னு ஆர்த்திக்கு சப்போர்ட் பண்ணுவாரு. இவங்க 2 பேருமே அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க சப்போர்ட் பண்ற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. ஆர்த்தி வந்து கிளைமேக்ஸ்ல கவர்மெண்ட் பேங்க் எம்ப்ளாயா ஆயிடுவாங்க. இதை கனெக்ட் பண்ற விதமா எப்படி காசு சேர்த்து வைக்கிறது அப்படிங்கிறது மணி மைண்டாவே பேசியிருப்பாங்க. ஆர்த்தி வந்து ஃபர்ஸ்ட் சேவிங்ஸை பத்தி தான் பேசுவாங்க. அதே மாதிரி கால்குலேஷன் வந்து டக்குன்னு கால்குலேட் பண்ணி கொஞ்சம் மேக்ஸ்ல நல்லா படிக்கிற பிள்ளையா காமிச்சிருப்பாங்க. ஸ்கூல் டேஸ்லயும் சரி காலேஜ்லயும் சரி ஆர்த்தி வந்து நல்லா படிக்கிற பொண்ணு மாதிரி காமிச்சு படத்துடைய கிளைமேக்ஸ்ல பேங்க் எம்ப்ளாயா காமிச்சிருப்பாங்க. ஆர்த்தியுடைய காஸ்டியூம் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ரெட் கலர், பிங்க் கலர்னு இந்த மாதிரி பிரைட்டான கலர் தான் யூஸ் பண்ணுவாங்க. இதே இது கல்யாண போர்ஷன் அப்ப சாரி கட்டியிருப்பாங்க. அந்த சாரியோட கலருமே வந்து ஒரு டல் கலரா இருக்கும். ஸோ இவங்களுடைய லைஃப் வந்து சோகமா இருக்குது அப்படிங்கிறத இவங்களுடைய காஸ்டியூம்லயே ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. ஒரு கட்டத்துல இவங்க அப்பா வீட்டுக்கு கோச்சிட்டு வந்துருவாங்க. டைவர்ஸ் ஆயிடும். அடுத்த சீன்லயே இவங்களுடைய காஸ்டியூம் வந்து பழையபடி பிரைட்டான ட்ரெஸ்ஸா மாத்திருப்பாங்க. ஸோ இவங்க வந்து பழைய நிலைமைக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிறத ஆடியன்ஸுக்கு ட்ரெஸ் மூலமா கன்வே பண்ணியிருப்பாங்க. ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு லேட்டா வந்திருப்பாங்க வாசுதேவனுடைய ஃபேமிலி. ஏன் லேட்டா வந்தாங்க அப்படின்னா இவங்களுடைய வீடு வந்து ரொம்ப அவுட்டர்ல இருக்குது. ஸோ இந்த வீட்டோட இன்ட்ரோடக்ஷன் காமிக்கும் போதே இந்த வீடு அவுட்டர்ல இருக்குதுன்னு காலேஜுக்கும் சரி ஆஃபீஸுக்கும் சரி ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி வரணும் அப்படிங்கிற மாதிரி ஆடியன்ஸுக்கு முன்னாடியே கன்வே பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த டயலாக்கை கனெக்ட் பண்ற விதமா தான் இந்த ஃபங்க்ஷனுக்கு லேட்டா வர மாதிரி காமிப்பாங்க. பிரபுவோடைய ஃப்ரெண்டு கலை வந்து அவருடைய கேரக்டர் பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து ஸ்கூல் டேஸ்ல என்ஜிஓல படிச்ச மாதிரி டயலாக் மூலமா கன்வே பண்ணியிருப்பாங்க. ஸோ நான்லாம் காலேஜ் படிச்சதே பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு பிரபு கிட்ட. இவரு இந்த சீன்ல பிரபுக்கு கால் பண்ணி இன்டர்வியூ இருக்குது வந்து அட்டன் பண்ண அப்படின்னு சொல்லி அவ்வளவு தயங்கி கேட்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஐஸ்வர்யாவுடைய கேரக்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிரபுவுக்கு 2 சீன்ல ஐஸ்வர்யாங்கிற நேம் வந்து அடிபடும். ஸோ செகண்ட் ஹாஃப்ல எப்படியும் ஐஸ்வர்யா கேரக்டர் திரும்ப வருவாங்க அப்படிங்கிறத ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டே வருவாங்க. ஆனா நாம எதிர்பார்க்காத சிச்சுவேஷன்ல தான் வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. +2 எக்ஸாம் டைம்ல இந்த சீன்ல வேகமா ஓடி வருவாங்க. ஆனா ஏன் வேகமா ஓடி வந்தாங்க அப்படிங்கிறதுக்கான ரெஃபரன்ஸா செகண்ட் ஹாஃப்ல பிரபுவும் ஐஸ்வர்யாவும் பேசிட்டு வரும்போது எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை எக்ஸாம் டைம்ல, அதனால நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து தான் எக்ஸாம் எழுதுறதுக்கே வந்தேன். அதனாலதான் நான் ஃபெயில் ஆயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ரீசன் சொல்லியிருப்பாங்க. இன்னும் நம்மளை நினைச்சுக்கிட்டு இருக்கிறானா அப்படிங்கிறதுக்காக சின்ன சின்ன கேள்விகள் கேட்பாங்க. காலேஜ் படிக்கும்போது கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சா, இந்த கல்யாணம் உனக்கு பிடிச்சிருந்துச்சு, நீ என்ன மறந்துருப்பேன்னு நான் நினைச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பிரபு வந்து இன்னும் நம்மளதான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறான் அப்படிங்கிற
அப்படிங்கிறதுக்கான கேள்விகள்லாம் கேட்பாங்க. ஸ்கூல் டேஸ்ல பிரபு வந்து ஃபர்ஸ்ட் ஐஸ்கிரீம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாரு. ஆனா ஐஸ்வர்யா வந்து வரமாட்டாங்க. எங்க அப்பா பார்த்தாங்கன்னா திட்டுவாங்க அப்படின்னு. +2ல ஃபெயில் ஆனதுக்கப்புறம் ஐஸ்வர்யாவே பிரபுவ ஐஸ்கிரீம் சாப்பிடலாம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அப்ப என்ன ஆனாலும் பரவால்ல. நம்ம இனிமேல் பிரபுவ பார்க்க போறது கிடையாது அப்படிங்கிறத நெனச்சு ஐஸ்கிரீம் சாப்பிட வான்னு கூப்பிட்டுருப்பாங்க. செகண்ட் ஹாஃப்ல கல்யாணத்துக்கு ஓகே சொல்ற விதமா ஐஸ்கிரீம்காரர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் ஐஸ்வர்யா வந்து பிரபுவுக்கும் சரி, பிரபுவோட ஃபேமிலிக்கும் ரொம்ப சப்போர்ட் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த படத்துல ஆர்த்தியோடைய கல்யாணம் நடக்கும். ஆனா கல்யாணம் நடந்துச்சு அப்படிங்கிறதுக்கான ரெஃபரன்ஸா இந்த ஒரு வாழை மரத்த மட்டும் காமிச்சிருப்பாங்க. இதே இது பிரபுவுக்கு என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் ஆயிருக்கும் அப்படிங்கிறதுக்கான ரெஃபரன்ஸா இந்த ஒரு ஜவுளி கடையில காமிச்சு என்கேஜ்மெண்ட் வரைக்கும் வந்துட்டாங்க அப்படிங்கிறத டயலாக் மூலமா ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. பிரபுவுக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் கல்யாணம் ஆயிருச்சுங்கிறதுக்கான ரெஃபரன்ஸா கல்யாண போட்டோ மூலமா காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த படம் வந்து வீடு பத்தின கதை அப்படிங்கிறதுனால இந்த படத்துல கிரகப்பிரவேசத்தை மட்டும்தான் ஃபங்க்ஷனா காமிச்சிருப்பாங்க. படத்துடைய கிளைமேக்ஸ்ல வீடு பால் காய்ச்சற ஃபங்க்ஷன் அப்ப தம்பி, தங்கச்சி, தலைவாசல் விஜய் ஃபேமிலி, வீடு புரோக்கரு, ஹவுஸ் ஓனரு, இந்த படத்துடைய டைரக்டர் எல்லாரும் கலந்துருப்பாங்க. சின்ன சின்ன சண்டைகள் இவங்களோடலாம் இருந்தாலும் யாரு கூடயுமே சண்டை இல்ல அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே இன்வைட் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்துடைய கதை 2006ல இருந்து 2027 வரைக்கும் நகரும். ஒவ்வொரு வருஷத்துக்கும் அழகா ஒவ்வொரு கேலண்டர் மூலமா டீட்டெயில் வச்சிருப்பாங்க. அதே மாதிரி டெக்னாலஜி அளவுல கம்ப்யூட்டர் காமிச்சிருப்பாங்க. லேப்டாப் வரும். வாசுதேவன் வந்து ஆரம்பத்துல பட்டன் செல் தான் யூஸ் பண்ணனாலும் ரேபிடோ பைக் புக் பண்ணி போற அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்த மாதிரியும், சாந்தி வந்து மேப் போட்டு போற மாதிரியும், அதே மாதிரி டிவியோட சைஸும் இப்ப ட்ரெண்டிங்ல இருக்கிற 10 வருஷம் ரீக்ரியேஷன் போட்டோஸ் எடுக்கிறது அவ்வளோ அழகா இந்த படத்துல டெக்னாலஜி எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குது அப்படிங்கிறதையும் காமிச்சிருப்பாங்க. இந்த படத்துல ஒரு சின்ன ஃபேக்ட் என்ன அப்படின்னா, இந்த படத்தோட இடையில வாய்ஸ் ஓவர் வரும். அதை ஆக்டர் கார்த்திக் வந்து வாய்ஸ் ஓவர் பண்ணியிருக்கிறாரு. ஸ்கூல் டேஸ்ல ஐஸ்வர்யா வந்து பிரபு கிட்ட எனக்கு வந்து ஃபேஷன் டிசைனர்ல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை கனெக்ட் பண்ற விதமா தான் செகண்ட் ஹாஃப்ல வந்து அவங்க ஒரு ஜவுளி கடையில வேலை பார்க்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே இது கல்யாணத்துக்கு அப்புறமும் ஒரு அவங்களுடைய ஃபீல்டுல அவங்க கொஞ்சம் ஹையஸ்ட் போஸ்டிங்ல இருக்கிற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. 3BHK படத்தை ஒரு தடவையாவது நீங்க பார்த்திருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இந்த படத்துல நடிச்ச எந்த கேரக்டரோட உங்களை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல்ல கூலி படத்தோடைய ஹிடன் டீடைல்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறோம். வேணுங்கிறவங்க கமெண்ட்ஸ்ல லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்க. 3BHK படத்தை இதெல்லாம் நான் நோட் பண்ண சின்ன சின்ன ஹிடன் டீடைல்ஸ். இந்த மாதிரி படத்தோடைய ஹிடன் டீடைல்ஸ் நீங்க இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க.